Hi everyone, welcome to Veggie. எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணலைனா subscribe பட்டனையும் bell பட்டனையும் click பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பொல்லங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொல்லங்காயில பொரியல் பண்ணுவீங்க, கூட்டு பண்ணுவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டா பச்சடி பண்ணி பார்க்கலாம். பொல்லங்காயை தோலை சீவிட்டு கேரட் துருவில நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். நடுவுல இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்பதான் துருவறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற பொல்லங்காயை போடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். துருவி இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். அது அப்படியே பச்சையாக நம்மளால் சாப்பிட்றது ஒரு ஸ்மெல் வரும், அதுக்காக தான். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி பச்சடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பொல்லங்காய். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போதுமே பச்சடிக்கெலாம் கொஞ்சம் நல்ல கெட்டி தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ தாளிக்கிறதுக்கு அதே சேம் கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு ரெட் சில்லி கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. பொல்லங்காயில் நம்மளோட கெட்டி தயிரை ஆட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சால்ட்டு வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிருக்கிறதையும் மேலே போட்டால் நம்மளோட சுவையான டேஸ்டியான பொல்லங்காய் பச்சடி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.